இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் a $2.7 trillion எக்கானமி. இப்போ கரூர் பாருங்கள், இந்த மேடையில் இருக்கவங்களாம் ரொம்ப சிம்பிளான ஆளுங்க. இந்த கரூருக்கு இருக்கிற பெருமை அது. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய வெள்ளை வேட்டி பழைய வெள்ளை சட்டை, அது வெளுத்து போட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பேசிட்டிங்கன்னா 10 பஸ் ஓடும், ஒரு 1000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க, ஒரு 2000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க. இது கரூருக்கு இருக்கிற பெருமை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கரூர் வந்து தமிழ்நாட்டோட ஃபினான்ஷியல் நர்வ் சென்டர். இது ஒரு ஃபினான்ஷியல் டைனமைட். எலெக்ஷன் கமிஷனில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஆல் இந்தியா லெவல் மீட்டிங்கில் கரூரை பற்றி பேசுவாங்க, பணப்புழக்கத்தை பற்றிங்க. டெல்லியில் பேசுவாங்க, தமிழ்நாட்டில் கரூர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாம அது பணம் புழங்குற ஊர் அப்படின்னு. இது பல முதலாளிகள், பல பிஸ்னஸ் பீப்புள், பல மேக்னட்ஸ் உருவாக்குனது. பட் இந்த ஊரோட மண், இந்த ஊரோட தண்ணியோட பெருமை வந்து சிம்பிளிசிட்டி. அவங்க எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தால் கூட வெள்ளை வேட்டி, அந்த துண்டு, அந்த சட்டை அதான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஊரில் நீங்கள்லாம் பிறந்தது இன்னொரு பெருமை. இது வேறு ஊருக்கு இந்த 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 சிறப்பு கிடையாது. இது ஃபினான்ஷியல் நர்வ் சென்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னங்க கரூரில் பண்ணுறேங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் தொழில் ஒரு பெரிய ஒரு தொழில். நம்ம கரூரில் வந்து நம்ம முன்னாடி இருக்கவங்க ஃபினான்ஷியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோட்டில். அவங்க வந்து அவங்க 2 பேரும் கணவன் ப்ளஸ் மனைவி வருஷத்துக்கு 7 பேர்த்துக்கு இங்கே வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து 7 செக் எனக்கு கொடுத்துருக்காங்க, பேரே இல்லாமல் 7 பேர்த்த படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிங்கன்னா இந்த பல்லவட்டி, கரூர், அக்ராஸ் இந்தியா, நாகாலாந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தானில் பாலி, கன்னியாகுமரி, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா பக்கம் போனீங்கன்னா கரூர்லேருந்து அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆகிருக்குங்க. நான் எல்லா மீட்டிங்கில் கூட ரொம்ப பெருமையாக பேசுகிறது, ஃபினான்ஸுங்கிறது எங்கள் ஊர்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சு. என்ன காரணம்னா, பேங்க் வந்து ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை, அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. ஒரு வீட்டில் வந்து தனி மனுஷனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்கள் போய் பணம் கொடுத்து தொழில் பண்ணுறா, நான் இருக்கேன், எனக்கு நீ 1000 ரூபா கொடுக்குறேன், நீ 10 வாரமாக பிரித்து கட்டுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. அது இந்த ஊர் மக்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. செகண்ட் வந்து பணத்தை வந்து நீங்கள் வந்து நாங்கள் மணி சர்க்குலேஷன் சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் வெலாசிட்டி ஆஃப் மணி. நீங்கள் ஹார்வர்ட் போனீங்க, ஸ்டான்ஃபோர்ட் போனீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் வெலாசிட்டி ஆஃப் மணி. எந்த ஊரில் வந்து பணம் வேகமாக சுற்றுதோ அந்த ஊர் வந்து பொருளாதாரத்தில் முன்னாடி போங்க. இப்போ கரூரோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அதாவது ஒரு பணம் வந்து எவ்ரி 5 days இட் வில் சர்க்குலேட். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2.1 2 நாளைக்கு ஒருக்கா சர்க்குலேட் ஆகும். ஸோ கரூர் வந்து ஃபினான்ஷியல் வெலாசிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ அது ஒரு பெருமை. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் தொழில் வந்து அக்ராஸ் இந்தியாவில் கொடுத்துருக்கு. இதே தொழிலை வந்து கௌரவமாக நாம் சொல்லணும்னா மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில். என்னோட IIM லக்னோவில் படித்த பாதி பேர் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அது இன்னொரு பெருமை. நீங்கள் எல்லாமே இங்கே பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது.